சென்னை சென்றடையும் போது மணி 8 இருந்தது. வீட்டிற்கு சென்று சமைத்து சாப்பிடுவது முடியாது என்பதால் டிரைவரை ஒரு ஹோட்டல் பெயரை சொல்லி அங்கே போக சொன்னான் ஆதவன். கல்யாணியும் சுந்தரேசனும் தூக்கத்தில் இருக்க வெண்ணிலா நாளை கல்லூரியில் என்ன சொல்வார்களோ, அதுவும் அவளது உயிர் சிநேகிதி பவித்ரா என்ன சொல்வாளோ என்ற சிந்தனையில் இருந்தாள். அவன் ஹோட்டலுக்கு போக சொன்னது கார் வந்து நின்றது தெரியாமல் சிந்தனையில் இருந்தவளை கார் கதவு திறக்கும் ஒளி நினைவுக்கு கொண்டு வந்தது. வீடு வந்துவிட்டதா என்று வினவியவளுக்கு பதிலாக, சாப்பிட வேண்டாமா, இறங்கு என்றான் முன்பக்கம் நடந்து கொண்டே. நால்வரும் உள்ளே சென்று கை கழுவிய பின் கல்யாணியும் சுந்தரேசனும் முன்னே சென்று நால்வர் அமரும் ஒரு மேஜையில் ஒரு புறம் அமர்ந்தன. ஆதவன் ஒரு புறம் அமர்ந்திருக்க பின்னால் வந்த வெண்ணிலாவிற்கு எங்கே அமர்வது? காரிலே பக்கத்தில் உட்கார்ந்ததால் முகத்தை முழநீளத்திற்கு நீட்டி வைத்திருந்தான். இதற்கு ஊர் நீளத்திற்கு நீட்டுவானோ? ஐயோடா, இவ பக்கத்தில் அமர நான் துடித்து கொண்டிருப்பது போல் ரொம்பத்தான் என்று எப்போதும் போல் மேடம் மனதிற்குள்ளே முணங்கிக் கொண்டு தயங்கியவாறே நின்று கொண்டிருந்தாள். உட்கார் வெண்ணிலா என்று கல்யாணி சொல்லவும் அப்போதுதான் மெனு காரிலிருந்து நிமிர்ந்து, இன்னுமா நிற்கிறாள் என்பது போல் அவளை பார்த்தான் ஆதவன். நகர்ந்து உட்காராதி, எவ்வளவு நேரம் நிப்பாய மருமக என்று சுந்தரேசன் மகனை ஏவ, உள்ள உட்காரு என்று எழுந்து வழிவிட்டான் ஆதவன். காலேஜ் சேர்ந்த பின் பவித்ராவோடு 2 வாரத்திற்கு ஒரு முறை சென்றிருப்பாள் என்றாலும் குடும்பத்தோடு ஹோட்டலுக்கு வருவது இதுவே முதல் முறை. பள்ளி நாட்களில் விடுமுறையை கூட முடிந்த அளவு விடுதியில் கழித்து விடுவாள். அப்படியே வந்தாலும் ஆறுமுகம் அப்படியெல்லாம் சகுந்தலாவை மீறி இப்படியெல்லாம் கூட்டி செல்ல மாட்டார். மூவரும் இன்னதென்று தீர்மானித்த பின் பேரரிடம் ஆர்டர் கொடுத்து முடித்துவிட்டு, உனக்கு என்னமா வேணும் சொல்லுமா என்று சுந்தரேசன் கேட்க, அப்போதுதான் மெனு கார்டை எடுத்து வேகமாக புரட்டினாள். சீக்கிரம் சொல்லு, இப்போது சொன்னால்தான் 1/2 மணி நேரத்திலாவது எடுத்து வருவார் என்று ஆதவன் அதட்ட, ச்ச இதுக்கும் அதட்டலா என்று மனதிற்குள் அழுத்துவிட்டு, நேரமாக்கினால் கோபித்துக் கொள்வானோ என்று எல்லா உணவு வகைகளையும் பார்க்க முடியாமல் எனக்கு இட்லி என்றால் அடுத்த அதட்டலுக்கு முன், 2 பிளேட்டா மேடம் என்று ஆர்டர் எடுப்பவர் கேட்க, இல்ல 2 மட்டும் என்று சொல்லியவளை, என்னம்மா 2 இட்லி சாப்பிடுற வயசா உனக்கு என்று சுந்தரேசன் கேட்க, ஒல்லியா இருக்கணும் என்று இப்படி சாப்பிடுறியா? இதுக்கு நீ பேசாம பட்னியா இருக்கலாம் சொல்லிவிட்டு வேறு புறம் திரும்பி கொண்டான் ஆதவன். இல்ல மாமா, ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளவு பிடிக்காது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இப்போ நிறைய சாப்பிட முடியல மாமா என்று மென்குரலில் மாமனாருக்கும் கணவனுக்கும் சேர்த்தே விளக்கினாள். கணவனை அந்த வார்த்தைகள் இலக்கியதோ இல்லையோ, கேட்டுக்கொண்டிருந்த கல்யாணி அம்மாவை, பாவம் இத்தனை வருடம் ஹாஸ்டலில் இருந்து சாப்பாடு மட்டும் இல்ல பாசத்திற்கும் ஏங்கியிருப்பாளோ, அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டு பார்க்கும் சில நாட்களில் கூட இவளிடம் ஒழுங்காக பேசியதில்லையே என்று எண்ணி இலக வைத்தது. பேரர் சீக்கிரமே கொண்டு வந்து வைத்த இட்லியை யாருடைய முகத்தையோ தட்டையோ பாராமல் கருமமே கண்ணாக இருந்தவள், ரிசப்ஷனுக்கு உன்னோடு கூட படிக்கிறவங்களையும் கூப்பிடுமா என்று சுந்தரேசன் பேசியதில் நிமிர்ந்து என்ன சொல்லி அழைப்பது? அத்தை மகன் கல்யாணத்திற்கு போனவள் அவரே மணந்து கொண்டு விட்டேன் என்றா என்று அவள் வழக்கம்போல் மனதிற்குள் நினைக்க, அதற்கு அவசியமே இல்லை என்பது போல் ஒரு பதிலை கணவன் கூறினான். ரிசப்ஷன் கேன்சல் செய்து விடலாம் என்று பார்க்கிறேன்பா. எல்லோருக்கும் விளக்கு சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. இன்னும் ஒரு எல்லோருக்கும் தபால் மூலம் தகவல் சொல்லிவிடலாம் என்றான் ஆதவன். என்னடா, தபாலை பார்த்துவிட்டு போன் பண்ணி என்னவென்று கேட்டு அப்போது மட்டும் குறைய மாட்டார்களா? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தும் கதையா இருக்கு என்று சுந்தரேசன் எரிந்து விழ, எல்லோரும் ஒரே சமயத்திலா பேசுவார்கள்? ரிசப்ஷன் என்று வைத்தால் எல்லோரும் வந்து ஒரே இடத்தில் நடந்ததை அலசென்று அலசி ஆராய்ந்து துப்பு துளக்கி குற்றம் கண்டுபிடித்து பரிதாபப்பட்டு, ஓ கடவுளை, கல்யாணத்தில் பட்டதே போதும் சாமி, இதெல்லாம் வேண்டாம் என்று தீர்மானமாய் அவன் முடித்துவிட,
இல்ல ஆதி, வாழ்நாளில் ஒரு முறை வருவதுடா, அந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்காதா என்று சுந்தரேசன் ஏதோ தொடங்க, அவனுக்கு அதுவும் ஹோட்டலில் என்ன, வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று கல்யாணி அந்த வாக்குவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். வெண்ணிலாவிற்கோ காலேஜில் என்ன சொல்லி அழைப்பது என்று கவலை அகன்றதில் நிம்மதியாக இருந்தாலும் ரிசப்ஷன் நடக்கவில்லை என்று ஒரு புறம் வருத்தமாகவே இருந்தது. நம் வாழ்வில் மட்டும் எல்லோரையும் போல எதுவுமே ஒழுங்காக முறைப்படி நடக்கவே கூடாது போல் என்ற எண்ணம் வந்த மாத்திரத்தில் 2 நாட்களாக சுய பச்சாதாபமும் தனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற தவிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டது. சுய பச்சாதாபம் தன்னம்பிக்கையை உடைத்துவிடும். எந்த நிலையிலும் உன்னை நீயே தாழ்த்தி அடை போடக்கூடாது என்று மதர் சொல்லியிருந்த அறிவுரையின்படி அந்த நிமிடத்தோடு அதை முற்றாக விட்டு விடுவது என்று முடிவெடுத்தாள். உணவு முடிந்து வீடு வந்து சேரும் வரை யாரும் ஒன்றும் பேசவே இல்லை. திருவான்மியூரில் இருக்கும் அவனது அப்பார்ட்மெண்ட் வளாகத்தில் கார் நுழைந்து பொருட்களை இறக்கி லிஃப்ட் மூலம் 3வது தளம் செல்லும் வரையில் கூட யாரும் பேசவில்லை. கல்யாணி, வீட்டு சாவி கொடு ஆதவா, நாங்க முதலில் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரோம், அப்புறம் நீங்க 2 பேரும் வாங்க என்றதையோ ஆதவன் ஏதோ சொல்ல ஆரம்பித்து பின்னர் தந்தையின் அழுத்தமான பார்வையில் அடங்கி சாவியை எடுத்து கொடுத்ததையோ சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்து கொண்டே பின்னால் வந்த வெண்ணிலா காதிலேயே வாங்கவில்லை. பெரியவர்களில் இருவரும் உள்ளே சென்றிருக்க தன் பையை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல முயன்றவளை ஆதவனின் கரம் தடுத்தது. அந்த தொடுகை இருவரையும் ஒருமுறை சிலிர்க்க வைத்து கண்ணோடு கண்ணோக்க வைத்தது. முதலில் சுதாகரித்து கொண்ட ஆதவன் கையை விட்டுவிட்டு, அம்மா ஆரத்தி கரைக்க உள்ளே போயிருக்காங்க என்று தகவலாக கூறியதும் பேசாமல் தலையை தாழ்த்தி கையை பார்த்து கொண்டு கதவருகில் நின்றாள். சற்று நேரத்தில் வந்த கல்யாணி, தம்பி பக்கத்தில் நில்லுமா என்று கூறி அதன் பின் ஆரத்தி எடுத்தே உள்ளே இருவரையும் விட்டார். உள்ளே நுழைந்து அவள் ஒரு ரூமிற்குள் சென்றுவிட தன் வேடிக்கையை அங்கேயும் செவனே தொடர்ந்தாள் வெண்ணிலா. கொஞ்சம் பொருட்கள் இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்தில் அழகா இருந்தன. பூட்டியிருந்த வீட்டில் சாதாரணமா இருக்கும் தூசி தவிர அதிகப்படி அழுக்கோ பொருட்கள் அடுக்கி இருந்ததில் ஒழுங்கின்மையோ இல்லை. பெண்கள் பராமரிப்பில்லாத வீடு போலவே இல்லாமல் இருந்த அந்த வீட்டை உடனேயே அவளுக்கு பிடித்து விட்டது. வீடு உடனே பிடித்து போக அது அதன் உரிமையாளனை கொஞ்சம் ரசிக்க வைத்தது. அந்த ரசனையிலிருந்து திரும்பவும் கல்யாணியின் குரலை நினைவுக்கு அழைத்து வந்தது. உன்னோட துணியெல்லாம் தம்பி ரூமில் வைத்துக்கொள், அதோ அதுதான் என்று ஹாலின் வலப்புறம் இருந்த அறையை சற்று முன் அவன் சென்ற அறையை காண்பித்துவிட்டு நகர்ந்தார். அறை வாயிலை நெருங்கியவள் உள்ளே செல்லாமா, என்ன செய்து கொண்டிருக்கிறானோ என்று கொஞ்சம் தயங்கிவிட்டு லேசாக கதவை தட்டினாள். பாத்ரூமில் இருந்து முகத்தை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தவன், எஸ், என்னமா புதுசா கதவெல்லாம் தட்டிட்டு வரீங்க என்று அன்னை என நினைத்து வினவ அவன் தன்னை அங்கே எதிர்பார்க்கவில்லை என்ற எண்ணம் எழுந்து, இல்ல அத்தை இல்ல, நானா என்றாள் வெண்ணிலா தயக்கத்துடன். என்ன என்றவனின் குரல் டக்கென்று கடுத்திருந்தது. அந்த கடுமை ஒரு நிராகரிப்பை சொல்லாமல் சொல்ல மனம் வலித்தது. சற்று முன் எடுத்த தீர்மானம் நினைவு வர வழியை முயன்று ஒதுக்கியவள், அத்தை, நான் இங்க என்னோட திங்ஸ் வச்சுக்க சொன்னாங்க, அதுதான் என்றாள் மெல்லிய குரலில். இன்னைக்கு எல்லாம் ஒதுக்கி தர முடியாது, 2 நாளில் செய்ய பார்க்கிறேன் என்றான் கபோர்டு திறந்து கொண்டே. நானே வேணுமானாலும் ஒதுக்கி வச்சுட்டு அடுக்கிறேன் என்று அவன் தேவையின்றி தனக்காக வேலை செய்ய வேண்டுமே என்ற நல்லெண்ணத்தில் அவள் சொல்ல, பட்டென்று கபோர்டு கதவை சாத்தியவன், என்னோட திங்ஸை நீ தொட தேவையில்லை, நானே அடுக்கிக்கிறேன், உன் வேலையை மட்டும் பாரு என்று தொடங்கிய கடுமை குரலிலேயே முடித்துவிட்டு ஹாலுக்கு சென்றான். அவன் முதுகையே கொஞ்ச நேரம் வெறித்தவள் எட்டி பார்த்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கினாள். சும்மா சும்மா அவன் சொல்வதற்கெல்லாம் அழுதால் நாள் முழுவதும் கண்ணீரில் கரைந்து முகம் வீங்கி போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். அவன் சொன்னால் சொல்லிவிட்டு போகிறான், நம்ம மேலேயே ஒட்டி கொள்றது. எத்தனை பேர் என்னென்ன கேள்வி கேட்டு மனதை ரணமாக்கி இருக்கிறார்கள். கணவன் தானே என்று அந்த சிறு வயதிலும் பக்குவமாக சிந்தித்து வேறு வேலைகளில் கவனம் செலுத்தினாள் வெண்ணிலா. குளித்து வேரோடு அணிந்து வெளியே வந்தவள் ஹாலில் அமர்ந்திருந்தவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. சமையல் அறைக்குள் சென்றவள், அத்தை, நான் ஏதாவது செய்யவா என்று அங்கு பால் காய்ச்சி கொண்டிருந்த கல்யாணியை வினவினாள். பால் மட்டும்தான், நானே காய்ச்சி விட்டேன். ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா
இன்று நல்ல வேளையாக அந்த கேள்வியை கேட்டார் கல்யாணி. தெரியாது அத்தை என்றாள் அவசரமாக. ஆனால் நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் எழுதி வச்சுக்கிட்டு அது மாதிரியே சேரேன் என்று முடித்தாள். இரவுக்கு மட்டும் செய்தினா கூட போதும். தம்பி காலை டிஃபன் மதிய சாப்பாடு எல்லாம் ஆபீஸில் சாப்பிட்டுருவான். நீயும் காலேஜ் கேண்டீனில் சாப்பிட்டுடு என்றவரை இடைமறித்து, வெளியே வேண்டாம் அத்தை, நானே முதல் ஒரு வாரம் செய்யறேன், பிடிக்கலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் என்றவளை, உன் இஷ்டம், காலேஜ் போயிட்டு வந்து வீட்டையும் பார்த்து அப்புறம் சமைக்கிறது கஷ்டமா இருக்கும் என்றுதான் சொல்றேன் என்றார் கல்யாணி. அப்போதும் அது எனக்கு வீட்டில இருந்து லஞ்ச் எடுத்துட்டு போய் சாப்பிடணும் என்று ரொம்ப நாளா ஆசை அத்தை. இத்தனை நாள் நான் வெளியே தான் சாப்பிட்ருக்கேன், இப்போதாவது வீட்டில இருந்து கொண்டு போகலாம் என்றுதான். இன்று அவள் தயங்கி தயங்கி அடுப்பு மேடையை ஒரு விரலில் நீவிக்கொண்டே சொல்ல, ஏற்கனவே இலகியிருந்த கல்யாணி இன்னும் கொஞ்சம் அவள் புறம் சாய்ந்தார். சரி, உனக்கு அதுதான் விருப்பம் என்றால் எனக்கு ஒன்றுமில்லை, இந்தா இந்த பாலை குடி என்றார் ஒரு டம்ளரை அவளிடம் நீட்டி. இல்லத்த, எனக்கு பால் வாடையே பிடிக்காது, கொமட்டும், எனக்கும் சேர்த்து காய்ச்சிட்டீங்களா? ஐயோ வேஸ்ட் ஆயிடுமே என்று அவள் வருத்த, அதெல்லாம் இல்ல, தம்பிக்கு பிடிக்கும், அவனுக்கு கொடுத்து விடுறேன் என்று அனைவருக்கும் பாலை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு அவர் செல்ல, வெண்ணிலா பால் காய்ச்சிய பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு சமையலறையை நோட்டம் விட்டாள். பேக்கிங் பிரிக்காமல் இருந்த கிரைண்டர், மைக்ரோவேவ் எல்லாவற்றையும் கண்கள் சுற்றியவள். அவள் சமையல் என்று ஏதும் செய்யவில்லை என்பது புரிந்த நேரத்தில் இவையெல்லாம் தன் உபயோகத்திற்காக வாங்கப்படவில்லை என்பது கொஞ்சம் நெருடிய போது அதை ஒதுக்கி அங்கிருந்த ஒவ்வொரு கபோர்டாக திறந்து என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்தாள். போய் தூங்குமா, காலையில் பார்த்துக்கலாம் என்ற மாமியாரின் குரல் கேட்க வேடிக்கையை நாளைக்கு மிச்சம் வைத்துவிட்டு ரூமுக்கு சென்றாள். ட்ரெஸ் வைத்துக் கொள்வதற்கே புலி மாதிரி கடித்து வைத்தான், அங்கே படுப்பதற்கு பிராண்டி விட போகிறான் என்று கணவனை ஐந்தறிவு பிராணியாக்கி திட்டிக் கொண்டே கதவை தட்டிவிட்டு அவன் அனுமதி கொடுத்ததும் உள்ளே சென்று கதவை தாளிட்டாள். அவளுக்கு முதுகு காட்டி மேஜையில் லேப்டாப் வைத்து வேலை செய்து கொண்டிருந்தான் ஆதவன். தலையணையையும் போர்வையையும் எடுத்து கீழே போடும் பெரிய வேலையை அவனுக்கு வைக்காமல் அவளை எடுத்து விரித்து படுத்தவள் சில நிமிடங்களில் தூங்கியும் விட்டாள். ரிசப்ஷன் இல்லை என்பதை தன் நண்பர்களுக்கு இமெயில் மூலம் தெரியப்படுத்தி கொண்டிருந்தவன் சற்று நேரத்தில் முதுகும் கழுத்தும் வலிக்க கட்டிலில் சாய்ந்தவாறு அமர்ந்தவன் கீழே வழக்கையை நெற்றியில் மீது வைத்து கண்களை மறைத்து கொண்டு தூங்குபவளை சற்று நேரம் இமைக்காமல் பார்த்தான். பின்னர் தலையை உலுக்கிக் கொண்டு வேலையில் முனைய அவன் எவ்வளவோ முயன்றும் அதில் தோல்வியை தழுவி அவன் விளக்கை அணைத்து விட்டு படுத்தான். அடுத்த நாள் முதல் வேலையாய் சுந்தரேசனின் போனை வாங்கி பவித்ராவிற்கு மட்டும் போன் செய்து நடந்தவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு தான் அடுத்த வாரத்திலிருந்து காலேஜ் வருவதாக சொல்லி வைத்தாள். அவள் ஒரு வாரம் காலேஜ் போகவில்லை என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்த அதே நேரத்தில் ஆதவன் அன்றே வேலைக்கு போவதாக சொல்லிக் கொண்டிருந்தான். என்னடா, ஒரு நாள் முன்னாடிதான் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஞாபகம் இருக்கா? நான் நிலாவை ஒரு வாரம் லீவ் போட சொல்லியிருக்கிறேன், நீ என்னடா வென்றால் இன்றே போகிறேன் என்கிறாய் என்று கல்யாணி பொரிய. எதற்கு அவளை லீவ் போட சொன்னீங்க? காலேஜ் எல்லாம் கட் பண்ண வேண்டாம், ஹாஸ்டல்ல இருக்கிற அவ திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துடணும், நாளையிலிருந்து காலேஜ் போகட்டும் என்று அவன் கூற திருவென முழித்து கொண்டு நின்றிருந்தாள் வெண்ணிலா. ஐயோ, நாளைக்கே காலேஜ் போறதா? அப்புறம் நான் எப்போ சமைக்க பழகிறது என்று அவள் ஒரு விஷயத்திற்கு கவலைப்பட சுந்தரேசன், என்ன ஆதி, அவள் காலேஜ் போவது வருவது எல்லாம் பார்க்க வேண்டாமா? அவள் காலேஜ் குரோம்பேட்டையில் இருக்கிறது, இங்கிருந்து அவள் செல்வது எல்லாம் நம்ம ஒரு ஆள் ஒரு நாள் கூடவே போய் சொல்லி கொடுக்க வேண்டாமா? இத்தனை நாள் ஹாஸ்டலில் தங்கி படித்தவளாதி, போக்குவரத்தெல்லாம் நாம் தான் பார்க்க வேண்டும் என்று அவன் மறுத்து பேச இடம் கொடாமல் சொல்லி முடித்தார். என்னவோ பண்ணுங்க, என்ன இருக்க சொல்லாதீங்க, நான் ஆபீஸ் போறேன் என்று விட்டேச்சியாக சொல்லிவிட்டு தன் பிடிவாதத்தில் நின்று அலுவலகம் கிளம்பி போய்விட்டான்.
மற்ற மூவரும் வெண்ணிலாவின் விடுதிக்கு சென்று ஆறுமுகம் கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர், அதற்கு மேலும் வேண்டியதை செய்துவிட்டு அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தன. அடுத்து வந்த ஒரு வாரமும் கையை வெட்டி கொண்டும் சூடுபட்டு கொண்டும் சமையல் கற்றுக்கொண்டாள் வெண்ணிலா. கல்யாணியிடம் ஆதவனுக்கு பிடித்த உணவுகளை தெரிந்து கொண்டதோடு அவற்றின் செயல்முறை விளக்கங்களை எழுதி வைத்துக் கொண்டாள் வெண்ணிலா. அந்த ஒரு வாரத்தில் அவளது பொறுமையும் பெரியவர்களை மதித்து நடக்கும் பண்பும், தவறி இருந்தால் அதை தயங்காமல் ஒத்துக்கொண்டு திருத்திக் கொள்ளும் அழகும், ஒரே வாரத்தில் அவள் சமையலில் காட்டிய ஆர்வமும் மற்ற சுற்று வேலைகளும் ஒரு நேர்த்தியோடு செய்யும் பாங்கும் கல்யாணியை முற்றாக இலக்கியதோடு மட்டுமில்லாமல் போகும்போது தன் மகனிடமே அவளை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க செய்தது. தாயை ஆச்சரியமாக பார்த்த ஆதவன், சும்மா ஒரு வாரம் அவள் செய்ததை வச்சு உருகிவிட்டார்கள், பார்க்கலாம் இது எத்தனை நாள் நீடிக்கிறது என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டான். புலியிடம் மாட்டிக்கொண்ட புள்ளிமானாய் தன்னை பாவித்து பயத்துடன் அடுத்து வரும் நாட்களை எதிர்நோக்கியிருந்தாள் வெண்ணிலா.